மாநில தலைவர் அண்ணாமலை 2029 மையமா வச்சு உங்கள் காய்களை நகர்த்துங்கன்னு பிஎம்ஓல சொன்னதுல இருந்து அதை மையமா வச்சு அவரு போயிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை எதிரியா பார்த்துதான் அவரு எடப்பாடி பழனிசாமி களமாடுவாருங்கிற ஓபிசிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு பிற சமூக மக்களோட அரசியல பட்னாவிஸ் பாணியில அண்ணாமலை பேசுறாருன்னா அது எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய செக்கு தான். எடப்பாடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அல்லது தனிச்சு போட்டியிட போறாங்கிறத இந்த அணி எப்படி அமைதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல்ல தான் இருக்குது. விஜய்க்கு என்ன ஓட்டத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சீமான் மதிக்கல 30 சீட்டுக்கு ஏன் பின்னாடி வாரேன்னா வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கு பணம் கொடுத்து அவரை மையமா வச்சு பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியிட்டு தன்னை ப்ரமோட் பண்ணி அவரா வராரு. கூட கூட்டணிக்கு யாரும் இல்லங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவா தெரியுது. தவிர வேற எதுவும்னா கடைசி நேரத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கூட்டணி அரசியல்ல விஜய் சந்திப்பாருங்கிறது என்னோட பார்வை கருத்து. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா 2026 என்டிஏ அதிமுக பெரிய ஒரு சக்தியாட்டு மாத்திட்டா 2029 மோடிக்கு தமிழ்நாட்டில இருந்து குறைஞ்சபட்சம் 30 சீட்டாவது 98 என்டிஏ வாஜ்பாய் தலைமையில வந்தது மாதிரி இன்னைக்கு பாஜகவே அதிக சீட்டு கண்டஸ்ட் பண்ணி மோடி தலைமையில வரும்னு எதிர்பார்க்கிறாரு. எடப்பாடியும் அதுக்கு தக்கன பாஜகவோட சேர்ந்தா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சரியா வராது, அதனால பாஜக வேண்டாங்கிறதுல எடப்பாடியும் உறுதியா இருக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடி கூட சேர்ந்தா இந்த நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க, முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, வன்னியர் அல்லாதவர் ஓட்டு போட மாட்டாங்க, கொங்கு வேளாளர் அல்லாதவர் ஓட்டு போட மாட்டாங்க, பிராமணர் பெருமொழியாளர் ஓட்டும் ஜெயலலிதா கிடைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைக்காதுன்னு அவரு ஒரு தேரியில பாஜகவுக்கு மத ரீதியான எதிர்ப்புன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்புன்னு பாஜகவுக்கு எதிராக மத முரண்பாட்டை சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஜாதிய முரண்பாட்டை அண்ணாமலை சொல்றாரு. சோ இவங்க ஒன்றிணையின் முன்னும் நயினார் நாகேந்திரன் போன்றவங்களுக்கு எல்லாம் ஒரு விருப்பங்கள் இருக்குது, நான் மறுக்க வரல. அவர் நிலைமையில இருந்தா நயினார் நாகேந்திரன் பாப்பாரு. அதே மாதிரி எந்தவித நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், தமிழிசை அம்மையாருக்கு அந்த மாதிரிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருக்குது. ஏன்னா மாநில தலைவர் அண்ணாமலை 2029 மையமா வச்சு உங்கள் காய்களை நகர்த்துங்கன்னு பிஎம்ஓல சொன்னதுல இருந்து அதை மையமா வச்சு அவரு போயிட்டு இருக்கிறாரு. சோ அந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த சர்வே அந்த சர்வே எல்லாம் இப்ப பொழுதுபோக்காட்டும் ஒரு கோசிப்பாட்டும் வதந்தி ஆட்டும் இன்ட்ரெஸ்டிங் ஆட்டும் ஓடும். சுபாவும் சரி நம்மளும் சரி அதை படிச்சுக்கிட்டு அப்படியா இப்படியான்னு பேசிக்கலாமே தவிர ரியல் பொலிட்டிக்ஸ் 2026 பிகினிங்ல தான் வரும். கண்டிப்பா அதுதான் நம்ம கணிப்பு. இது வர அங்க வருது இங்க வருது, இவர் இங்க போறாரு, இவர் இங்க போனா சீட்டு வரும்னு வரும். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்கள் மத்தியில. விஜய் பற்றி வரக்கூடிய சர்வேகளும் வந்துட்டு தான் இருக்கும். விஜய் சர்வேல என்னோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு ரஜினிகாந்த் அண்ணன் பிறந்த நாள் இதுக்கு நான் வடசேரி நெசவாளர் தெரு கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல நெசவாளர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய தெருவுல தம்பி தங்கம் ரஜினி மன்ற தலைவர் அவரோட என்ன சிறப்பு அழைப்பாளர் அழைச்சி ஒரு இதை பார்த்தேன். அதுல ரொம்ப சிறப்பான கூட்டம் வந்தது. ஒரு தனி மனிதனுக்கு அரசியல வரமாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வித சுயநலம் இல்லாம ஒரு பெருங்கூட்டம் குடிச்சு பிறந்த நாள் கேக் வெட்டி ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு நானே நின்று ஒவ்வொருத்தருக்கும் கேட்க வழங்கினேன். அந்த பிறந்தநாள் கூட்டத்துல பேசினேன். இதுல ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்னன்னா, 96 அதிமுக எதிராக ரஜினி பேசினால திமுக ஆதரவாளரால தான் அவரோட ரசிகர்கள் பலர் இருக்காங்க. செல்போன்லயும் பேனாவிலையும் ஸ்டாலின் படத்தை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2011 ஜெயலலிதாவுக்கு அணில் மாறி உதவியதுனால விஜய்க்கு ஆதரவாளர்களும் அதிமுக அந்த மைண்ட் செட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றோம்னா, விஜயின் தனி கட்சி 214 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டா அது எடுக்கக்கூடிய ஓட்டுல, அது 4 எடுக்குதோ 6 எடுக்குதோ, எடுக்கக்கூடிய ஓட்டுல பாதிக்கு மேல அதிமுக ஓட்டாதான் இருக்கும். சோ தன்னை பலவீனப்படுத்தி விடுவார் விஜய்ங்கிற அடிப்படையிலே கூட எடப்பாடி 2026 மேல அவர் கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் பிரியாரிட்டி பாமக வைப்பாரு, 2வது தேமுதிக வைப்பாரு, அதுக்கு பிறகுதான் விஜய் பிரியாரிட்டியா வைப்பாரு. அவர் இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கிறார். அரசியல் நாளைக்கு எதுவும் நடக்கலாங்கிறத நான் மறுக்க வரல. அதுல அவரும் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சா அவங்க தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்க்க சொல்லுவாங்க. எங்களை சேர்ந்த யாரையும் நாங்க கைவிட்டு விட முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லும் போது அவங்களுக்கு உரிய சீட்டு கொடுக்கணும்பாங்க. 18% என்டிஏக்கு இருக்குது, 20% எடப்பாடிக்கு இருக்குது. அப்ப நீங்க 100 சீட்டுனா எங்களுக்கு 90 சீட்டு கண்டிப்பா வேணும், நாங்க எங்க ஆட்களை நாங்க பாத்துக்கிடுவோம்னு ஒரு கான்செப்டுக்கு வருவாங்க. சோ அப்ப அந்த கான்செப்டுக்குள்ள போனா 100-90ன்னு சொல்லும் போது அண்ணாமலை பெரிய தலைவர் ஆயிடுவாரு. அந்த 90ல அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு 50 சீட்டு வரணும். அவங்க 11.4% ஓட்டு எடுத்திருக்கனால 50 சீட்டுக்கு மேல பாஜகவுக்கு அந்த 90 சீட்ல வரும். அப்ப 50 சீட்டுக்கு
மேல அண்ணாமலைக்கு கட்சி அண்ணாமலைக்கு தலைமை கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பேரிடி ஆகும்னு அவர் அதுக்குள்ள வர மாட்டாரு. அதனால என்டிஏ ஸ்பிளிட் பண்ணி பாமகவுக்கு 30-35 கொடுத்தாலும் அவங்க சிஎம் கேண்டிடேட் வரமாட்ட பரப்புறது இல்ல. இவருக்கு கொங்கு வேளாளர் அந்த செல்வாக்குல இளைஞர் இளம்பெண்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று வளர போறது இல்லைன்னு அண்ணாமலை எதிரியா பார்த்துதான் அவரு எடப்பாடி பழனிசாமி களமாடுவாருங்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு வரையில 2 வாள் இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமியை 13% மீண்டும் தள்ளினாதான் அண்ணாமலை தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல ஒரு பட்னாவிஸ் மாதிரி தமிழ்நாட்டின் பட்னாவிஸ் ஆட்டு சிஎம் போஸ்டுக்கு அண்ணாமலை வர முடியும். சோ அண்ணாமலையும் அந்த கணக்குல தான் போடுவாரு. எப்படி பட்னாவிஸ் ஒரு பிராமணர்னாலும் மாலி, தங்கர், வஞ்சாரா, தமிழர்கள், வட இந்தியர்கள், குஜராத்திகள் எல்லாத்துக்குமே அவரு ஒரு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் மத்தியிலே ஒரு தலைவராட்டு பாஜக மாநில தலைவராட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் கொங்கு வேளாளர்னாலும் பிற சமூகங்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தான் பிரிவு மக்களுக்கு அதிகாரம் இல்ல, பரவலா வாழக்கூடிய ஓபிசிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு பிற சமூக மக்களோட அரசியல பட்னாவிஸ் பாணியில அண்ணாமலை பேசுறாருன்னா அது எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய செக்கு தான் அந்த இது. சோ எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள அந்த இதுல 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருவர் கைகுலுக்கி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில இல்ல. பாஜகன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பாஜகவுக்கு எதிரான ஒரு பரப்புரைய ஆன்டி பிஜேபி இத சிபி சண்முகம், KP முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவங்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. முபாரக் போன்றவங்களை எல்லாம் கூட்டணியில சேர்த்து கிறிஸ்துமஸ் விழாக்கள் எல்லாம் நடத்தி அந்த வேலையை எடப்பாடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதற்கு எதிர்வினையாட்டு அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு எதிராக வன்னியர் அல்லாதவர்கள், கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள், நாடார்கள், முக்குலத்தோர்லாம் எதிராக இருக்காங்கன்னு அவரும் ஜாதிய முரண்பாட்டை பேசிட்டு இருக்கிறாரு. ஜாதிய முரண்பாடுங்கிறது தமிழக அரசியல் களத்துக்குள்ள இப்பதான் வருது. அது களத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விவரம் தான். சோ இந்த அணி எப்படி அமைதுங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல்ல தான் இருக்குது. அதனாலதான் அண்ணாமலை வந்து 5 முனை போட்டின்னு விஜயும் தனிச்சு விட்டு விஜய் தனிச்சு இருக்கனால பல சமூகங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குது. அது நல்லதுதான்ங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னாரு. விஜய்க்கு எண்ண ஓட்டத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இலவசங்களை விஜய் ஆதரிக்கிறது கடைசியா எடப்பாடி கூட பேருவாரோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு விஜய் பற்றி இருக்குது. அது போல விஜய் அதிமுக விமர்சிக்காது, அதுவும் எடப்பாடி கூட போறதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகரிக்குது. அவரு ஜாதி அவரு வாரிசு அரசியலை பற்றி பேசும்போது இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியை பற்றி பேசவே இல்லை. அது ஒருதலை பட்சமாட்டு அவர் பேசுறது காங்கிரஸ் ஒரு தலைமையை ஏத்துக்கணும்னு ஒரு நப்பாச அவருக்கு இருக்குது. அதே வேளையில யாரும் அவரை ஏத்துக்கிடாத போது அவர் வந்து எடப்பாடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அல்லது தனிச்சு போட்டியிட போறாராங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள நான் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் என்று ஆனா ரஜினிகாந்த சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு RK நகர் வெற்றி வீரர் 5.5% வாக்குகளை மக்களவையில் எடுத்த தினகரன் தயாராக இருந்தார். அவரை 30% பலமுள்ள ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்களை பலம் நிரூபிக்காத ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ள டிடிவி தினகரன் தயாராக இருந்தார். 30% தகுதியான ஒரு தலைவராக 3.7% வாக்கை பெற்ற பலத்தை நிரூபித்த கமலஹாசன் தயாராக இருந்தார். நானே வந்து இதுல தினகரனுக்கு எந்த செல்வாக்கான தொகுதியோ அவர் 40 தொகுதி அவர் எடுத்துக்கிடலாம். கமலஹாசனுக்கு எங்க தென் சென்னை, கோயம்புத்தூர் எங்க செல்வாக்கான தொகுதியோ அதுல ஒரு 25 தொகுதியை எடுத்துக்கலாம். அவருக்கு வாக்கு பலமே அங்க இருந்தா வருது. சோ அது அவங்களுக்கும் வின் ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குங்கிற ஒரு தேரி அங்க வந்து உருவாக்கப்பட்டது. அது போல திருமாவளவனே திருநாக்கரசு வீட்டுல நின்று அண்ணன் ரஜினிகாந்தோட போட்டோ அந்த போட்டோ இதுக்காக காத்திருந்தாருன்னு சொன்னா ரஜினிகாந்தோட வேல்யூ அதை காட்டிச்சு. அதே மாதிரி திருநாக்கரசர் அவர்கள் சுகிதா மேடத்தோட நம்ம கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில போனின்ல சுகிதா மேடத்துக்கிட்ட நாங்க இந்த கூட்டணியை முடிவு பண்ணல, ரஜினிகாந்த் வராருன்னு சொல்லி ரஜினிகாந்த காட்டி திமுக அணியில 10 சீட்டு அவரு பெற்றாருன்னு சொன்னா ஆனா ரஜினிகாந்த் கூட வேல்யூங்கிறது வேற. நடிகர் விஜய வந்து இன்னைக்கு சீமான் மதிக்கல, 30 சீட்டுக்கு ஏன் பின்னாடி வாரேன்னா வாங்கன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் ஸ்டாலின் தர்றது MLA போஸ்ட்னு ஸ்டாலின் கூட நிற்கிறாரு. விஜய் வேணா நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுங்கன்னு சொல்றாப்புல. யாருமே விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லதுக்கு தயாரா இல்ல. சோ கூட்டணி ஆட்சின்னு விஜய் சொன்னது தப்பான வியூகம் ஆயிட்டு. விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல, மக்களை நம்பி நான் நிற்கிறேன் 214 நிற்கிறேங்கிறதோட வெல்வேன் 214 சொல்லி அதோட நிறுத்திருக்கணும். மன வலிமையால இருந்து ஒரு தவறான வியூகத்தை விஜய் எடுத்ததுனால இன்னைக்கு அவரு கூட கூட்டணிக்கு யாரும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவா தெரியுது. ரஜினி கூட கூட்டணிக்கு தயாரா இருந்தாங்க. ரஜினிக்கு ரேஞ்சுங்கிறது வேற, ரஜினியை மக்கள் பார்த்ததுங்கிறது வேற. அவரை மக்கள் எதிர்பார்த்தாங்க. இவர் விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கு பணம் கொடுத்து அவரை மையமா வச்சு பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணி அவரா வராரு. அந்த வித்தியாசம் இருக்குது. அவரா வரக்கூடிய விஜய நீங்க வேணா என்கிட்ட 30 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சீமான் சொல்றாரு. என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு மறைமுகமா
இவர் தொல் துருமா சொல்றாரு. இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. விஜய்க்கு இன்னும் காலம் கடந்துகிடல, கடந்து போகல. களத்துக்குள்ள வாங்க, 230 நாள் நின்னுங்க. அதுதான் உங்களுக்கு சூட்டபுளா இருக்குமே தவிர, இதை தவிர வேற எதுவும்னா கடைசி நேரத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கூட்டணி அரசியல்ல விஜய் சந்திப்பாருங்கிறது என்னோட பார்வை கருத்து. நான் மனச்சாட்சிப்படி நான் நம்புறத சொல்றேன். சகாதேவ மாதிரி விஜய்க்கு இது நல்லதோ நல்லதோ அதே சொல்றேன். சுத்தி இருக்கிற காக்கா கூட்டங்கள் விஜய்க்கு பணத்துக்காக செயல்படக்கூடியவங்க பேச்சை கேட்டா விஜய் வந்து அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதுக்கும் தான் தோணும். இந்த சர்வேகள் கருத்து கணிப்பெல்லாம் செட்டப் தாங்கிறது விஜய்க்கே தெரியும். சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார், இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன் இந்த பேட்டிய. நீங்க வந்து என்டிஏ கூட்டணியில வந்து இபிஎஸ் அவர்கள் இருந்தபோது அந்த கூட்டணியை விட்டு போவதற்கு மிகப்பெரிய காரணமாக வெளியில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டா கூட உள்ளுக்குள்ள எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. எங்க வந்து பாஜக வந்து அதிமுக ஓட்டை வந்து விழுங்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை கூட முன்வைக்கப்பட்டது. இப்போ வந்து அது வந்து விஜய் கூட இல்ல மத்தவங்க கூட போகும்போது அந்த மாதிரி நாளைக்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன்னா நீங்களே நிறைய இடத்துல இபிஎஸ் வந்து அன்ப்ரூவன் லீடர் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சொல்லியிருக்கீங்க. அப்ப தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்க மாட்டாருன்னு என்ன சார் நிச்சயம்? அந்த இடத்துக்குள்ள இபிஎஸ் வந்து தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் 2026 கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்றாரு. இப்பவே கூட்டணி பற்றி அவரு எந்த இதுவும் இல்லை. கட்சிகள் தான் கார்பரேட் ஆனதுனால விஜய கட்சிக்குள்ள வந்து அரசியல் பண்ண விட மாட்டாரு. அதிமுகவில் அட்மிட் பண்ண மாட்டாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தகிட்ட போர்போட்டிஸ் பண்ணாருன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து அவர் வளரும் கட்சி காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியை இது பண்ணும்போது அண்ணா நடவடிக்கை எடுக்கலன்னா வளரும் கட்சி பாதிக்கும்னு நினைச்சாரு. இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியில வந்து விஜய் உள்ள விட மாட்டாரு. சோ அந்த இடத்துக்குள்ள கார்பரேட் மாதிரி கட்சிகள் ஆன பிறகு எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்டே அலர்ட்டா தான் இருப்பாரு. பாமக விஷயத்துல வந்து அவரு வேற வழி இல்லைன்னா பாமக கணிசமான சீட்டை கொடுத்து சில சீட்டுகளை சேலம், தருமபுரி, சிதம்பரம், விழுப்புரம் இங்கெல்லாம் வெற்றி பெற முடியுமான்னு பாப்பாரு. கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்க அதுக்கான அர்த்தமெட்டிக்கும் இருக்குது பாமக கூட. ஆனா பாமகவை அவர் சேர்த்துட்டாருன்னா அவர் சமர்த்தர். விஜய்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, பாமகவோட அதிக சீட்டு உங்களுக்கு கொடுத்தா வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்க விஜய்ங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. அது கில்லாடித்தனமா இருப்பாரு. இது எடப்பாடி பழனிசாமி கூட இது விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆலோசகர்களுக்கெல்லாம் இது சொன்னா அனுபவம் கிடையாது, எண்ணமும் கிடையாது. சும்மா விஜய பொழுது பேசிட்டு இருப்பாங்க. என்றாலும் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட கில்லாடித்தனம் பண்ணுவாருங்கிறத விஜய்க்கு அலர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். விஜயும் அந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டுதான் அவருக்கு நல்லதுங்க என் கருத்து. எடப்பாடி சமர்த்தர். இது பன்னீர்செல்வத்தை தட்டிக்கிட்டு கட்சி அபகரிக்க பார்க்கக்கூடியவர். அவர் எப்படி இன்னொருத்தர்கிட்ட ஏமாறுவாரு? 100% யார்கிட்டையும் ஏமாற மாட்டாரு. அதனாலதான் அவர் வந்து நம்மளே சசிகலாவை நீக்கிக்கிட்டு ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு தினகரன் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கட்சியை நம்ம கைக்குள்ள எடுத்திருக்கோம்னு சொன்னா நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தர் அதை எடுத்துடக்கூடாதுங்கிறதுல விஜய்னாலும் ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள யார் அஜித்னாலும் யாருன்னாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அவரு வந்து ஒரு சமர்த்தர், தெளிவான அரசியல்வாதி. அவர் கையில அதிமுக சிக்கிட்டு அதை ஈஸியா அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. அதை ஈஸியா விட்டுட்டு போக கூடாதுன்னும் அதிமுக பயன்படுத்தி ஓபிஎஸ் முதல்வர் ஆயிடக்கூடாது நாளைக்குங்கிறதுக்காக தான் ஒற்றை தலைமையினர் கொண்டு வந்தாரு. அதிமுக ஜெயித்தா என் தலைமையில ஜெயிக்கட்டு, அல்லது நான் மாற்றாட்டே இருந்துட்டு போறேன். ஸ்டாலினுக்கு போட்டியா கலைஞர் 13 வருஷம் இருந்தாரா, நான் வந்து அதுக்கு தக்கன இன்னும் 10 வருஷம் வேணாலும் மாற்று சக்தியா திமுக இருப்பேனே தவிர என்ன பயன்படுத்தி முதுகுல ஏறி இன்னொருத்தர் என்ன ஏமாத்திட்டு போகக்கூடிய அளவுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருப்பாரு. ஏன்னா இது என்ன தவறான உதாரணம் சொல்லல, ஒரு தலைவர், பெரிய மனிதர். அது தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த உதாரணம் எப்படி விளக்கும்? பாம்பின் கால் பாம்பரிங்கிறது தான் அந்த உதாரணம். பட் அவரை நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பல, மக்களுக்கு புரியதுக்காக தான் அதை நான் சொல்றேன். தான் பிறரை நம்பாள்ங்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து தவறான உதாரணங்களை சொல்லல, மக்களுக்கு புரியதுக்காக தான் சொல்றேன். இன் அதர் வேர்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அலர்ட்டா இருப்பாரு. தன் கையில கிடைச்சது விட மாட்டாரு. இருக பிடிச்சிட்டு நான் தான் அதிமுகன்னு இருப்பாரு. அதை பாஜக கிட்டே இழக்க மாட்டாரு, ஓபிஎஸ் இழக்க மாட்டாரு, விஜய் கிட்டே இழக்க மாட்டாரு. ராமதாஸ் ஜாதிய பின்னணியில உள்ளதுனால அதுல வந்து இழக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி பற்றி இன்னைக்கு புல் டவுன் பண்ணணும், விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாலும் கூட அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை அவரை விரும்பக்கூடியவர். அதை ரொம்ப கவனமாட்டும் அலர்ட்டாட்டும் இருக்கக்கூடிய ஆள் தான். தன் லீடர்ஷிப்பை காப்பாத்திட்டு போகக்கூடிய ஆள் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த இதுல எடப்பாடி உறுதியா இருப்பாரு. எல்லாத்துக்கிட்டையுமே அலர்ட்டா இருப்பாருங்க தான் என்னோட பார்வை.
சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் விஜய் 2024 களத்துல வந்திருந்தாங்கன்னா 2026 அவருக்கு ஒரு மாறு விதமான ஒரு அரசியல் இருந்திருக்கும் அப்படிங்கறதையும், இபிஎஸ் ரொம்ப தெளிவானவர், சமர்த்தர், தேர்ந்த அரசியல்வாதி, தன்னோட இடத்தை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.